எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டோபோ ஷீட் எப்படி ஜியோ ரெஃபரன்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் நமக்கு டோபோ ஷீட்டுக்கு டவுன்லோட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு டோபோ ஷீட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு அப்ரூவல் காப்பி லெட்டர் வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு. நான் அதை வந்து தனியாக ஒரு கிளாஸில் பார்ப்போம். நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டோபோ ஷீட்டை எப்படி ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் QGISல பண்ண போகிறோம். சரியா? இப்போது இந்த ஷீட்டு தான் C447 இந்த ஷீட் தான் நம்ம பண்ண போகிறோம். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நான் இமேஜ் ஃபைலாக வச்சுருக்கிறேன். இமேஜ் ஃபைலாக இருக்கும்போது தான் நம்ம ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இமேஜாக வச்சுக்கிங்க, அதுதான் பெஸ்ட்டு. சரியா? நீங்கள் இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு QGIS போகிறீங்க. இதில் வந்துட்டு QGISல லேயர் போயிட்டு ஜியோ ரெஃபரன்சர் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிக்கும். இந்த விண்டோவை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிங்க. இதில் போய்ட்டு ஃபைலு ஓப்பன் ராஸ்டர் கொடுத்துட்டு நம்ம ஃபைல் எங்கே வச்சுருக்கிறோமோ அந்த ஃபோல்டர் நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததுனால டேரெக்டாக அதே இடத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் எந்த ஃபோல்டரோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம கிரவுண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். அதோட ஃபைல்ஸ் டீட்டெயில் கொடுக்க போகிறோம். XY இந்த XYக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு வருது. லேட்டிடியூட் வந்து குட்டை, லாங்கிடியூட் வந்து உயரம் அப்படின்னு வச்சுக்கிங்க. இது அச்சரேகை, இது தீர்க்க ரேகை. சரியா? இந்த அச்சரேகை அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவேட்டர் லைனும் அதில் தான் வருது. இது வந்துட்டு ஈஸ்ட் டு வெஸ்ட்டு அப்படி ட்ராவல் ஆகிறது. சரியா? இப்படி ட்ராவல் ஆகிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு லேட்டிடியூட்னு வச்சுக்கிங்க. லாங்கிடியூடை பொறுத்தவரையிலும் உயரம் மேலேருந்து கீழே வர்றது எல்லாமே லாங்கிடியூட்னு வச்சுக்கிங்க. இது வந்துட்டு சவுத்து டு வெஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும். இதுதான் விஷயம். இதை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜியோ ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டட் லைனை பொறுத்தவரையிலும் நம்ம 10th எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். கிரிட்டு வந்துட்டு ஒரு ஷீட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு டயக்ராம் வரைஞ்சி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, அதில் வந்துட்டு எக்ஸுன்றது வந்து இதில் வந்து எக்ஸுங்கிறது இது. ஓகேவா? மேலேருந்து கீழே வர்றது தான் எக்ஸு, கீழே ரைட்டு லெஃப்டில் போகிறது வந்து ஒய். இந்த இதில் நம்ம ஜியோ ரெஃபரன்ஸை பொறுத்தவரையிலும் இப்படி தான் நம்ம வச்சுக்கணும். சரியா? இந்த 7815 9.30 இதுதான் இதோட வேல்யூ. ஓகேவா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்பர்ஸும் கொடுத்துருக்குறேன். கீழே வந்துட்டு UTM இதுதான் ப்ரொஜெக்ஷனு. இதுக்காக தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 25, 50, 75, 100 ஒரு 100ன்னு இருந்துச்சுன்னா அதோட 50% வந்து 50, 25, 35, இது 75. இது வந்துட்டு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள். UTM நம்ம ப்ரொஜெக்ஷன்னு போயிட்டோம்னா 60 ஒரு மினிட்ஸ் 60 மினிட்ஸ் தான் 1 மணி நேரம் கால்குலேஷன். நமக்கு அந்த 1 மணி நேரம் கால்குலேஷனில் தான் நமக்கு வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்குது நம்மளோட டோட்டல் வேல்டோட லைன்ஸ் எல்லாமே. சரியா? இதை வந்துட்டு நம்ம 60, 45, 30, 15 இந்த 25ன்னு அங்கே இருந்துச்சுன்னா வேல்யூ, நம்ம 15 இருந்துச்சுன்னா நம்ம 25 கொடுக்கணும், 13 இருந்துச்சுன்னா 50 கொடுக்கணும், 45 இருந்துச்சுன்னா 75 கொடுக்கணும், 16 இருந்துச்சுன்னா 100 கொடுக்கணும். இதுதான் நம்மளோட ரூல். சரியா? இப்போ இங்கே போயிடுவோம். நம்மளோட இதுக்கு போயிட்டோம்னா 78.25 தென் 9.50 இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துட்டோம். செகண்ட் வேல்யூ 78.50 9.50 இது செகண்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தேர்ட் வேல்யூ 78.50 தென் 9.25 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 இருந்துச்சுன்னா 25 அர்த்தம், 30 இருந்துச்சுன்னா 15 அர்த்தம்.
$78.25 4 பாயிண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு டோப்பு ஷீட்டை பொறுத்தவரையிலும் 4 பாயிண்ட்டுங்கிறது போதுமானதாக இருக்கும். 4 பாயிண்ட்டுக்கு மேலே வைக்கிறதுங்கிறது இன்னும் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி மற்ற ஜியோ ரெஃபரன்ஸ் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வச்சாதான், சில சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸு, 60 பாயிண்ட்ஸு, 100 அந்த லெவலுக்குலாம் பாயிண்ட்ஸ் வச்சாதான் அதுக்கான கிளியர் ரெசல்யூஷன் கிடைக்கும். அதனால இந்த டோப்பு ஷீட்டை பொறுத்தவரையும் நமக்கு போதுமானது. இப்போ போயிட்டு நம்ம இங்கே இருக்கிறதுல ப்ளஸ் மார்க்கு இப்போ ஸ்டார்ட் ஜியோ ரெஃபரன்சிங் கொடுத்தோம் அப்படின்னா, ப்ளீஸ் செட் அவுட்புட் ஃபைல் நேம் சரியா கொடுக்குறோம். இதில் வந்துட்டு அவுட்புட் ஃபைல் நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக மாடிஃபைடுன்னு வந்துருச்சு. நம்மளோட தேவைக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இதை ஜியோ ரெஃபரன்ஸ் 1 2 3 அப்படின்னு ஏதோ பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு நம்மளோட ஃபோல்டரில் தான் போய்ட்டு சேவ் ஆகுது. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஃபோல்டர் வந்து செட் ஆகிடும் பேத்து சரியா. தென் அப்புறம் திரும்ப ப்ளஸ் மார்க் ரெஃபரன்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போது அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஃபைல் தான் சேவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஃபைல் ஆக்சுவலாக QGIS ஓப்பன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உட்காந்துக்கும் சரியா. நம்ம இந்த ஓப்பன் சீட் மேப்பை வந்துட்டு எப்பொழுதுமே நமக்கு இங்கே பாருங்கள், நம்ம எடிட்டில் போயிட்டு இதுதான் URL, இது வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த URL கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பு இது வந்துட்டு ஃப்ரீ தான். நம்ம ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே ரோட் லைனு கரெக்டாக இருக்குதா, சிட்டி கரெக்டாக வந்துருச்சா, கமுதி சிட்டி இது கரெக்டாக வந்துருச்சா, இப்போது எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது. நம்ம ஜியோ ரெஃபரன்ஸு கிளியராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு சரியா. நன்றி.